அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்எம்இயின் சக்தியோட பசுமை புரட்சியை உருவாக்குவோம். சஸ்டைனபிலிட்டியோட விதைய விதைச்சு எதிர்காலத்தை அலங்கரிக்கலாம். இயற்கையை வணங்கி சிட்பி எம்எஸ்எம்இ உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது இந்த தொடரோட 7வது எபிசோட். இன்னைக்கு தீம் கிரீன் ஃபைனான்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் எம்எஸ்எம்இ growth. இங்க நாம தெரிஞ்சுக்க போறது கிரீன் ஃபைனான்ஸ்னா என்னன்னு, நிலையான வளர்ச்சியை நோக்கி எம்எஸ்எம்இஸ் எவ்வாறு முன்னேறலாம், எந்தெந்த திட்டங்களோட பலனை பெறலாம், அதோட இஎஸ்ஜி மற்றும் பிஆர்எஸ்ஆர் போன்ற கான்செப்ட்ஸை தெளிவா புரிஞ்சுக்கலாம். நான் தான் அமித் அரோரா. தூர்தர்ஷன் ஸ்டுடியோஸ்ல நம்ம கூட கலந்துரையாட இங்க வந்திருக்கிறது டாக்டர் அசோக் குமார். வணக்கம். ஃபார்மர் டெபியூட்டி டைரக்டர் ஜெனரல், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. டாக்டர் அசோக், நாம சஸ்டைனபிள் எம்எஸ்எம்இஸ் பத்தி பேசும்போது இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு, எந்த மாதிரி கிரீன் இனிஷியேட்டிவ் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? முதல்ல நாங்க எனர்ஜி எஃபிஷியன்சியை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈகோ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கோ அதுவும் கவர்மெண்ட் மேல இம்பாக்ட் கம்மியா இருக்கிற மாதிரியான ஒரு டைப். அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், அதாவது ரீசைக்ளிங் நடக்குது, ரீயூஸ் நடக்குது, இது எல்லாமே ஒரு கிரீன் இனிஷியேட்டிவ்குள்ள தான் நடக்குது. ஓகே, இப்போ எனி பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, ஒருவேளை ரெனியூவபிள் எனர்ஜியை யாராவது அடாப்ட் பண்றதா இருந்தா சர்க்குலர் எக்கனாமி அதுல ஒண்ணுதான். இதுல ஒன்னா இருக்கலாம். நாம இங்க நிறைய வார்த்தைகளை கேள்விப்படுறோம். நெட் ஜீரோ, கார்பன் ஃபுட் பிரிண்ட், கிரீன் வாஷிங். வாங்க ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அசோக், முதல்ல கிரீன் வாஷிங், அத கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் சொல்லுவாங்க. அத பத்தி முதல்ல சொல்லுங்க. கிரீன் ஹவுஸ் கேஸ்ங்கிறது ஒரு விதமான கேஸ். அது நம்ம பூமியோட வெப்பநிலையை அதிகப்படுத்தும், அதோட காலநிலை மாற்றங்கள்லையும் பல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த கேஸஸோட ஃபுட் பிரிண்டோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான பொருட்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதுல எவ்வளவு கார்பன் வெளியேறுது. ஸோ ஃபுட் பிரிண்ட்னா என்னன்னா, அதாவது ஒரு யூனிட் கார்பனை அதிகமா வெளியேற்றுனுச்சுன்னா ஃபுட் பிரிண்ட் அதிகமா இருக்கும். ஒருவேளை வெளியேற்றம் கம்மியா இருந்தா அங்க ஃபுட் பிரிண்ட் கம்மியா இருக்கும். டாக்டர் அசோக், நாங்க பலமுறை எமிஷன்ஸ்ல கேள்விப்படுறோம். ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? கார்பனோட எமிஷன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு தொழில் நடக்கிற பிரமேஸ்ல நடக்கும். அது அந்த தொழில் முனைவோருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ இது ஸ்கோப் 1. இதை என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் எமிஷன். ஏன்னா இதுல டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கு. இன்னொன்னு இன்டைரக்ட் எமிஷன், அதாவது நீங்க கரண்ட்டை யூஸ் பண்றதா இருந்தா, சோ உங்களுடைய அந்த தொழில் முனைவோர் யூஸ் பண்றாரு இல்லையா, அது மேல அவருக்கு அவ்வளவு கண்ட்ரோல் இல்ல, அதனால அதை ஸ்கோப் 2 எமிஷன்ஸ்னு சொல்றோம். அப்புறம் ஸ்கோப் 3 பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய எமிஷன்ஸ், அதாவது ஏதாவது பொருளை கொண்டு வரதுக்கோ, ஏதாவது லாஜிஸ்டிக்ஸ்க்கோ, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கோ, இது எல்லாமே அந்த தொழில் முனைவோர் அவங்க வேலைக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருந்து வெளியேறக்கூடிய எமிஷன்ஸ். அந்த கேட்டகரி எல்லாத்தையும் நாங்க ஸ்கோப் 3 நாம இப்படி சொல்லலாமா? ஸ்கோப் 1ங்கிறது டைரக்ட் எமிஷன், ஸ்கோப் 2 பர்ச்சேஸ்ட் எனர்ஜி எமிஷன், அண்ட் ஸ்கோப் 3 வேல்யூ எடிஷன். கரெக்ட்டா சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி பிசினஸஸ்ல ஒரு கேள்வி எழும். அதாவது நீங்க கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் சொல்றீங்க, இல்ல கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை குறைக்கிறத பத்தி சொல்லிருந்தாலும் சரி, இது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல பிசினஸ்க்கு லாபம் என்ன இருக்கு? இந்த பிசினஸ் அப்புறம் சுற்றுச்சூழல் ரெண்டும் வேற வேற கிடையாது. சரி, இந்த ரெண்டுத்துக்கும் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க உங்க பிசினஸை என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆக்குறீங்களோ இல்ல கிரீனிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிசினஸ்ல காம்படிட்டிவா இருப்பீங்க. ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் இதுல எல்லாருடைய பங்களிப்பும் ரொம்பவே முக்கியம். சஸ்டைனபிலிட்டியோட க்ளாசரியில இன்னொரு வார்த்தையும் வருது, கிரீன் வாஷிங். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது எதுவும் செய்யாம சில பேர் அதை கிளீன் பண்ணுவாங்க, அதாவது நாங்க கிரீன் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம்னு சொல்லுவாங்க. சோ அந்த அதாவது உண்மையா பார்த்தா அவங்க கிரீன் ஆக்டிவிட்டியே செஞ்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா அதை கிளைம் பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் நாங்க கிரீன் வாஷிங்னு சொல்லுவோம். இன்னொரு வேர்ட் இருக்கு, நெட் ஜீரோ. அதோட வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்தியா உலக மேடையில 2070 வரைக்கும் நெட் ஜீரோவோட இருக்கும்னு குறிக்கோளோட இருக்கு. நெட் ஜீரோவோட முக்கியத்துவம் என்ன? மொத்த உலகமும் ஒரு சுற்றுச்சூழல், அதோட கிளைமேட் சேஞ்சஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுல பல பக்க விளைவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்காக கார்பனோட வெளியேற்றத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது எல்லா நாடுகளுடைய உறுதிமொழி. அதாவது நாங்க எங்க நாட்டுடைய டோட்டல் நெட், அதாவது கார்பனுடைய எமிஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஜீரோ ஆக்குவோம். ஒரு யூனிட், அதாவது எம்எஸ்எம்இ யூனிட் இருக்குன்னா சில காரியங்களை செய்வாங்க. அதுல அவங்க இந்த எமிஷன்ஸை கொஞ்சம் குறைக்கணும், எஃபிஷியன்சி ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், சில மெட்டீரியல்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணா எமிஷன்ஸ் குறையும். அதுக்கப்புறம் இன்னும் சில ப்ராசஸ் இருக்கு, அதுல கண்டிப்பா இந்த மாதிரி எமிஷன்ஸை ஜீரோ ஆக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த லாஸ்ட் மைலுடைய எமிஷன்ஸ், அதாவது வெளியேற்றம் இருக்குல்ல, அதை ஆஃப்செட் பண்ண, அதாவது எப்படி சொல்ல, அதை சமன்படுத்துறதுக்கு நீங்க வேற இடத்துல இருந்து ஆஃப்செட் பண்ணுவீங்க. ஸோ இந்த நாடு 2070ல நெட் ஜீரோ ஆக போகுது. அதுக்குன்னு நம்ம நாட்டுல எமிஷன்ஸ் நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. நம்ம நாட்டுல எமிஷன்ஸ் நடக்கும்,
ஆனா நம்ம எல்லாத்தையும் செஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற எமிஷன்ஸுக்கு நாம பல வகைகள்ல செய்வோம். அதாவது ரெனியூவல் எனர்ஜியை பொருத்துவோம், சோலார் போடுவோம், ஃபாரஸ்ட்ரி போட்டு அதை நாம சரிச்சிருவோம். சோ மிச்சம் இருக்கிறதும் நம்முடைய எமிஷன்ஸ் ரெண்டுத்தையும் சமமாக்கி நெட், அதாவது அல்டிமேட் ஜீரோ ஆயிடும். சரி, சோ ஒரு பிசினஸ் நெட் ஜீரோ யாத்திரையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா டாக்டர் அசோக் அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்? முதல்ல யூனிட்டை நீங்க எக்ஸாமின் பண்ணியாகணும். அதுவும் ஸ்பெஷலா பார்த்தா கார்பன் வெளியேற்றத்தை பார்த்தா அதுல முதல்ல வர்றது எந்த எனர்ஜி, அதாவது எந்த மாதிரியான சோர்சஸை யூஸ் பண்றாங்க, எதனால எமிஷன்ஸ் அதிகமாகுதுன்னு பார்த்தாகணும். அதை அக்சஸ் பண்ணி பேஸ் லைன் செட் பண்ணணும். அதோட உங்களுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும், ஏதாவது மெஷின் போடணுமா, அப்படி போட்டா அந்த மெஷினால எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும், அதுவும் அந்த பெனிஃபிட் எத்தனை டைம்குள்ள கிடைக்கும், இது எல்லாத்தையுமே தொழில் முனைவோர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்ப இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு ரிட்டர்ன் எப்போ கிடைக்கும், தொழில் முனைவோர் அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கேத்த மாதிரி டெக்னாலஜியை பொருத்தி அவங்க பெனிஃபிட் அடையலாம், அதுவும் அந்த எமிஷன்ஸை வச்சு. இப்போ வாங்க நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் உங்க பிசினஸ்ல கிரீன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். எம்எஸ்எம்இஸின் கிரீன் பயணத்திற்கான முறைகள். பேஸ் லைனை உருவாக்கணும். ஒரு சிம்பிள் எனர்ஜி அண்ட் எமிஷன் டெஸ்ட்டை பண்ணணும். அதுக்கப்புறமா எமிஷன் எந்த கேட்டகரியில வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கோப் 1ஆ 2வா 3ஆன்னு எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜியை தேர்ந்தெடுக்கணும். குறைந்த மின்சாரம் மற்றும் எரிபொருள் உபயோகப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தணும். ரினியூவபிள் எனர்ஜி, வேஸ்ட் அண்ட் வாட்டர் சொல்யூஷன்ஸ் அடாப்ட் பண்ணும். ஆஃப்செட்டிங், பேலன்ஸ் கார்பன் கிரெடிட்ஸ் அல்லது ஆஃப்செட் ப்ராஜெக்ட்ஸ் வழியா மொத்த கார்பன் இம்பேக்டை நியூட்ரல் ஆகணும். ஒருவேளைக்கு ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இ இந்த கிரீன் இனிஷியேட்டிவ்ஸை ஏத்துக்கணும்னு நினைச்சா டாக்டர் அசோக் இதுக்கு ஃபினான்சிங்கும் இருக்குமா? பொதுவா ஒரு வார்த்தையை கேட்போம், கிரீன் ஃபைனான்ஸ். இந்த ஃபைனான்ஸ் கிரீன் இனிஷியேட்டிவை ப்ரொமோட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அது இருக்கு. பல நிறுவனங்கள் தருது, பல மினிஸ்ட்ரிஸும் தருது, பல ஆப்ஷன்ஸும் இருக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு. அதை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம். சரி, நாம எல்லாருக்கும் ஒரே அட்ரஸ் தான் பிளானட் எர்த். அண்ட் டாக்டர் அசோக் சொன்ன மாதிரி நிலையான வளர்ச்சி தொடர்பான விஷயங்கள்ல நம்மளோட எல்லார் பங்கும் முக்கியம். ஏன்னா இது நம்மளோட அடையாளம் மற்றும் மரபு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம தெரிஞ்சுக்க போறது எந்தெந்த பாலிசிஸ், எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, எதை வச்சு ஒரு நிலையான பாதையில பிசினஸ்ல பயனடையலான்னு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். சிட்பியின் 4E திட்டம். இது எம்எஸ்எம்இன் நவீனமயமாக்கல் மற்றும் ஆற்றல் சேமிப்பிற்கான சக்தி வாய்ந்த கருவி. இதன்படி புதிய மிஷின்கள் மற்றும் உபகரணங்களுக்கு 100% பினான்சிங்கான வாய்ப்பு அல்லது 75% வரை கடன் உதவி வழங்கப்படும். ஆண்டிற்கு 15 கோடி ரூபாய் வரையிலான நிதி உதவி. இது சோலார் ப்ராஜெக்டிற்கு ஃபைனான்சிங்கும் அடக்கம். 3 வருடங்களாக லாபம் ஈட்டுபவர்களுக்கு 7 வருடம் சுலபமாக கடனை திருப்பி செலுத்தும் அவகாசம். 12 மாதங்கள் மொரட்டோரியமோடு சிட்பி 4E, சேமிப்பும் முன்னேற்றமும். ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் பேஸ்டு எம்எஸ்எம்இ நடத்துறதா இருந்து உங்க இடத்தை அப்கிரேட் பண்றதா இருந்தீங்கன்னா அதுக்கான வழி சிட்பி மோர். இந்த ஸ்கீம் குறிப்பா ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர், ஆர்கனைஸ்டு ரீட்டைல், வேர்ஹவுசிங் போன்ற செக்டார்களுக்காக உருவாக்கப்பட்டது. இப்ப இன்டீரியர் அப்கிரேடோ அல்லது எக்யூப்மெண்ட் அண்ட் பர்னிச்சரோ, சிவில் ஒர்க்கோ அல்லது லைட் அசெட்ஸோ, இது எல்லாத்துக்குமான சரியான ஃபைனான்ஸை பெறலாம். 5 கோடி ரூபாய் வரையிலான டேர்ம் லோன், சிஜிடிஎம்எஸ்சி கேரண்டி கவரேஜ், சிறப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றும் 8 வருஷத்துக்கான பிளெக்சிபிள் ரீபேமெண்ட். சிட்பி எம்எஸ்எம்இஸை புரிந்து கொள்கிறது. அதனால மோர் வெறும் லோன் இல்ல, வளர்ச்சிக்கான வழி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிட்பி எம்எஸ்எம்இ உரையாடல். நிலையான வளர்ச்சியின் பயணத்தில் பிசினஸை பல திட்டங்கள் உதவி செய்யலாம். இதுல முதலாவதாக எம்எஸ்சி கிஃப்ட பத்தி பேசலாம். கிஃப்ட் அதாவது கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்சிங் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டாக்டர் அசோக், இந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு யாரெல்லாம் இந்த மாதிரி கிரீன் இனிஷியேட்டிவ்ஸை எடுக்கிறாங்களோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்டென்ஷனுக்கான வழி இருக்கு. அதுல அவங்களுக்கான டேர்ம் லோன், 2 கோடி ரூபாய்க்கான டேர்ம் லோனுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் சப்டென்ஷன் கிடைக்குது. அதோட அதே லோன்ல 75%க்கான ரிஸ்க் ஷேரிங்கான வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுக்கான டியூரேஷன் இருக்குல்ல, இந்த டேர்ம் லோன் சுமார் 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். எம்எஸ்சி கிஃப்டோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்எஸ்சி ஸ்பைஸ், அதாவது ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சர்க்குலர் எக்கனாமி. ஸ்பைஸ்ல என்ன முக்கியத்துவம் இருக்கு? அதாவது பை ப்ராடக்ட் இருக்குல்ல, அதாவது வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஓகே. அதர்வைஸ்
அத மறுபடியும் ரீயூஸ் பண்ணி அத ப்ரொடக்டிவ் யூஸுக்கு கொண்டு வருவாங்க. அத நாங்க ஒரு சர்க்குலர் லூப்புக்குள்ள போட்டுருவோம். அத நாங்க ஜெனரலி என்ன சொல்லுவோம்னா, நாங்க சர்க்குலர் எக்கானமிய நாங்க ஊக்குவிப்போம். அதாவது வேஸ்ட் டு வெல், குப்பையில இருந்து தங்கம். எக்ஸாக்ட்லி. அதாவது அவங்க இன்புட் வெல்த்தா தானே ஆகுது. சோ அது வேஸ்ட் டு வெல்த்தா மாறிடுச்சு. நாட் ஒன்லி வேஸ்ட் டு வெல்த், இது கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கவும் உதவி செய்யுது. சரி, அதோட கிஃப்ட் மாதிரியே ஸ்பைஸ் திட்டமும் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ்க்கானதுல. அப்புறம் நீங்க கிஃப்ட்ல சொன்னீங்கல்ல இன்டர்சப்வென்ஷன் அண்ட் ரிஸ்க் ஷேர் ஃபெசிலிட்டி, இதுல என்ன லாபம் இருக்கு? இதுல தொழில் முனைவோருக்கு ஒரு அதாவது கேபிட்டல் சப்சிடி தரப்படும். அதோட கேபிட்டல் சப்சிடி டு த extent of either 25% of the project ஓகே or limiting to the 12.5 lakhs. So whichever is less. And இது கூடவே அவங்கள சப்போர்ட் பண்ண ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை தருவோம் அண்ட் கொஞ்சம் கெப்பாசிட்டி பில்டிங், அவங்களுக்கு நாலேஜ் ட்ரைனிங், இந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் தருவோம். அதுவும் இந்த ஸ்கீம்ல. எம்எஸ்எம்இஸோட மனசுல இப்போ ஒரு கேள்வி எழும். நான் எம்எஸ்சி கிஃப்ட் அண்ட் எம்எஸ்சி ஸ்பைஸ் ரெண்டு திட்டங்களோட லாபத்தையும் ஒரே நேரத்துல பெறலாமா? இல்ல, இப்போதைக்கு நீங்க அந்த ரெண்டு திட்டத்துல ஏதாவது ஒன்ன பயன்படுத்திக்கலாங்கிறது தான். சரி, அப்ப தொழில் முனைவோர் அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அதாவது தொழில் முனைவோர் மறுபடியும் தன்னைத்தானே அசஸ் பண்ணி ஆகணும். அதாவது உங்களுக்கு அப்ரண்ட் கேபிட்டல் காஸ்ட் தேவைப்படுதா, இல்ல லாங் டேர்ம் உங்களுக்கு லோன் பெனிஃபிட் தேவைப்படுதா, எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவங்களுடைய பிசினஸ் டிசிஷன். டாக்டர் அசோக் சொன்னது இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தொழில் முனைவோர் முதல்ல தங்களோட பிசினஸ் நீட மதிப்பீடு செய்யணும், அதுக்கப்புறம் திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும். இதே வரிசையில இன்னொரு திட்டமும் இருக்கு, ஜெட், ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த வார்த்தையை சொல்ற மாதிரி இது ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட். ஸோ எந்த ஒரு தொழில் முனைவோரா இருந்தாலும் அவங்களுடைய ப்ராடக்டை பெஸ்டா உருவாக்கி எந்த டிஃபெக்டும் இல்லாம உருவாக்கி அதோட எஃபெக்டும் என்வாயர்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது. சரி, ஸோ டாக்டர் அசோக், ஜெட்டுக்கு பிசினஸ் சர்டிபிகேட்டை எடுக்கணுமா என்ன? கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் அவங்க எடுத்தே ஆகணும். சர்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸும் இருக்கு. அண்ட் அந்த சர்டிஃபிகேஷனை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு 50 to 80% சர்டிஃபிகேஷன் காஸ்ட் இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கான ஸ்கீமும், அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷலான வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அதுவும் குறிப்பா SC/ST இல்லைன்னா விமன் என்டர்பிரைசஸ் நடத்துறவங்க, அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா சுமார் 10% அடிஷ்னலா காஸ்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. சரி டாக்டர் அசோக், உங்களுக்கு இந்த பிரிவுல உண்மையிலேயே நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான திட்டம் இருக்கு, அதித்தி. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. அதித்திங்கிறது ஒரு ரொம்ப பெரிய திட்டம். அதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், அதாவது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி நடத்துது. இது சுமார் 1000 கோடிக்கான இன்ட்ரெஸ்ட் சப்டென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்கீமு. இதுல 3மே இருக்கு, மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம், 3மே இதுல இருக்கு. அதோட இதுல இன்ட்ரெஸ்ட் சப்டென்ஷனுக்கான ஸ்கீமும் இருக்கு. அது கூடவே அவங்களுக்கு எனேபிளிங் ஈகோ சிஸ்டம் தரத்துக்கான, டிபிஆரை உருவாக்குறதுக்கான, ஆடிட் செய்யறதுக்கான, அதுக்கப்புறம் மானிட்டரிங் செய்யறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் சப்டென்ஷனுக்கான அமௌண்ட்டை பத்தி சொல்லணும்னா அது மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு 5% கிடைக்கும். யாரெல்லாம் லோன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் சப்டென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 3%. ஸோ இந்த ஸ்கீம் நிறைய, அதாவது இது வரைக்கும் நாங்க கிட்டத்தட்ட 14 செக்டர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 7 கிளஸ்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சரி வாங்க, ஒரு முறை நாம கிரீன் ஃபைனான்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தின முக்கியமான திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். எம்எஸ்எம்இ கிரீன் ஃபைனான்ஸின் முக்கியமான திட்டங்கள். எம்எஸ்சி கிஃப்ட் கிரீன் டெக்னாலஜியை ஏத்துக்கிறதால 2 கோடி ரூபாய் வரையிலான லோனுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அதோடு 75% ரிஸ்க் கவரேஜ். எம்எஸ்சி ஸ்பைஸ் சர்க்குலர் எக்கனாமி, அதாவது வேஸ்ட் வெல் செய்யற மெஷின்களுக்கு 25% வரை கேபிட்டல் சப்சிடி. ஜெட் சர்டிஃபிகேஷன் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் இணக்கத்திற்கான உதவி. ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் சர்டிஃபிகேஷன் காஸ்டில் 50% 80% வரையிலான சப்சிடி. அதித்தி எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜிஸ் மீதான கடன்களுக்காக 3-5% வரை இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சிட்பி எம்எஸ்எம்இ உரையாடல். இங்கு ஒவ்வொரு தொழில் முனைவோரின் கதை ஒரு உத்வேகமாகும். இன்னைக்கு உங்களோட நாங்க ஷேர் பண்ண போற சக்சஸ் ஸ்டோரி, அது ஜேடிஎஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெடோட இது. இந்த நிறுவனம் எப்படி கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் அடைஞ்சாங்க, ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வச்சாங்கிறத பார்க்கலாம்.
இந்தியாவில் ஆட்டோமொபைல் செக்டர் வெறும் முதலீட்டிற்கான கருவி அல்ல, மாறாக மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ஸ் மற்றும் என்ஜினியரிங் பிரசிசியன்ஸுக்கு அடையாளமாகும். இந்த விஷனின் முன்னேற்றத்திற்காக 2023ஆம் ஆண்டு பஞ்சாபின் நாவா பட்டியாலாவில் உருவானது JDS இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியை முன்னேத்தி கொண்டு போனாங்க இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ். அவங்க தன்னோட அசோசியேட் கன்சர்ன் JDS இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் வாயிலாக ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்கில் பல தசாப்த கால அனுபவங்கள் அடைஞ்சிருக்காங்க. நாங்க கடந்த 25 வருஷமா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கோம். ஒரு புது எண்ணம், ஒரு புது விஷனோட நாங்க மாடர்ன் டெக்னாலஜி உதவியோட மேனுஃபேக்சரிங்கை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக முயற்சி பண்ணிருக்கோம். JDS இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமோட்டிவ் இன்னைக்கு கார் ஹெட்ரஸ், ரிக்ளைனர் மாதிரியான கிரிட்டிக்கல் காம்போனன்ட்டை உருவாக்குறாங்க. அது லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரோட வெஹிக்கல்ஸுக்கு மிகப்பெரிய அங்கம். ஆட்டோமொபைல் செக்டர்ல காம்படிஷனும் ரொம்ப அதிகம், எக்ஸ்பெக்டேஷனும் அதிகம். ஒவ்வொரு கம்பெனியும் குளோபல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல தேர்ச்சி பெற்றே ஆகணும். ஒரு புது யூனிட்டை உருவாக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஹை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அட்வான்ஸ் மிஷினரி மற்றும் தொடர்ந்து வேலை செய்யறது மாதிரியான சவால்களும் இருக்கு. கூடவே கம்ப்ளைன்ஸ், என்வாயன்மெண்ட் மற்றும் OEM ஓட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதும் ரொம்பவே முக்கியமானது. ஒரு உறுதியான ஃபியூச்சர் ரெடி ஈகோசிஸ்டமை உருவாக்குறதுக்கு கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் மற்றும் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. இந்த JDS குரூப் பேங்க் மூலமா பல திட்டங்கள்ல இருக்கிற விஷயங்கள் சொல்றதையெல்லாம் செஞ்சு குரோத்துக்கான ஒரு புது வழியை காட்டுச்சு. பேங்கோட ஃபண்டிங் எங்களுக்கு மிஷினரிய பொறுத்த மட்டும் அது உதவி செய்யல, அவங்க ஃபியூச்சர் ரெடியாக்க எங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் தந்தாங்க. பேங்கோட ஃபண்டிங்கால உருவாக்கப்பட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸை வச்சு ப்ராடக்ட் எஃபிஷியன்சி மற்றும் ப்ராடக்ட் குவாலிட்டி ரெண்டும் ஒரு புதிய உயரத்தை அடையறதுக்கு உதவி பண்ணுச்சு. 4E ஃபினான்சிங் ஸ்கீம் மூலமா ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கம்பெனியை எனர்ஜி எஃபிஷியன்டா சஸ்டைனபிள் ஆன் ஆஃப் ஆபரேஷனும் பண்ண வச்சாங்க சக்சஸ்ஃபுல்லா. இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்ல, அது எனர்ஜி எஃபிஷியன்சி, காஸ்ட் ஆஃப் டிமைசேஷன் மற்றும் என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. இந்த கதை எனர்ஜி டிரான்சிஷன் திசையில MSMEயோட விழிப்புணர்வையும் வெளிப்படுத்துது. நாங்க சோலன் சொல்யூஷனை வச்சு எனர்ஜி காஸ்ட்டை நிறையவே குறைச்சோம் அண்ட் ஒரு என்விரான்மெண்டலி ரெஸ்பான்சிபிள் மேனுஃபேக்சரிங் மாடலை கொண்டு வந்தோம். அட்வான்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்சியோட உருவாக்குதலால கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி, ஸ்கேலபிலிட்டி மற்றும் கம்பேரிட்டிவ்னஸ் பல மடங்கு அதிகமாக்கி இருக்கு. இந்த எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் ஒன்னா சேர்ந்து JDS இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமோட்டிவ்ஸ் ஒரு மாடர்னான, எஃபிஷியன்டான மற்றும் சஸ்டைனபிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டா சேஞ்ச் பண்ணிருக்கு. இவங்க ஏத்துக்கிட்டதுனால எனர்ஜி எஃபிஷியன்சி மட்டும் குறையல, கம்பெனியோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ்ல கூட குறை இருந்துச்சு. உறுதியான மார்க்கெட் லிங்கேஜஸ் அதோட தொடர்ந்து சிறந்த தரத்தை தரதால கம்பெனிக்கு டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்ல ஒரு உறுதியான அடையாளம் கிடைச்சது. இன்னைக்கு JDS இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமோட்டிவ்ஸ் வெறும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும் இல்ல, அது ஆட்டோமொபைல் ஈகோசிஸ்டமோட ஒரு நம்பிக்கைக்குரிய பார்ட்னரா மாறி இருக்கு. நான் எல்லா MSMEஸுக்கும் இதுதான் சொல்ல விரும்புறேன். அதாவது கவர்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் இந்த ஸ்கீமை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், த கிரீன் ஃபைனான்ஸ். அதாவது உங்க ஆப்ஷன்ஸை அடாப்ட் பண்ணுங்க. நீங்க ஃபண்டிங்கை மட்டும் இல்ல, நீங்க உங்க பிசினஸை ஃபியூச்சருக்கு ஏத்த மாதிரி ஆக்க முடியும். JDS இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமோட்டிவ்ஸோட வெற்றி இப்போ ஒரு செய்தியை சொல்லுது. இப்போ ஒரு அனுபவத்துக்கு சரியான திசை, இன்னோவேஷனுக்கு சரியான பொருட்கள், அதோட பாலிசியோட சரியான உதவியும் கிடைச்சதுன்னா அந்த MSME முன்னேறது மட்டும் இல்ல, அது வேல்யூவையும் கிரியேட் பண்ணும், அன்றாட வேலைகளை அதிகமாக்கும், அதோட நாட்டின் வளர்ச்சியில முக்கியமான ஒரு நபராவும் ஆயிடுவீங்க. இந்த கதை நமக்கு சொல்றது, இந்த கிரீன் ஃபைனான்ஸ் வெறும் வாய்ப்பா மட்டும் இல்ல, இந்த MSMEஸ்க்கு இது ஒரு growth enabler-ஆ மாறி இருக்கு. உங்க கனவை நினைவாக்கிக்கணும்னா ஏதாவது செஞ்சாகணும். A beautiful story of transformation there, Ashok. கண்டிப்பா அமித் சார், நீங்களே பாத்தீங்களா இவங்க எவ்வளோ கிரீன் எஃபிஷியன்சி எடுத்திருக்காங்கன்னு. அதோட அதை வச்சு அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு ரேதர் ஆக்டிவிட்டியில அண்ட் எமிஷன் டிடெக்ஷன்ல. ஸோ ஐ திங்க் இவங்க பண்ண இந்த வேலை இருக்கு இல்லையா, அது மற்ற தொழில் முனைவோருக்கு ஒரு ஊக்கமா அமையும், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் டைப்பு. அதாவது அவங்க இவங்கள பார்த்து அவங்களுடைய யூனிட்ஸ்ல பொருத்திக்கலாம். அப்பதான் அவங்களுக்கும் இதே மாதிரி லாபம் ஆமா, கிடைக்கும். கரெக்டா சொன்னீங்க. இன்னொரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ஷேர் பண்ண போறது ESG மற்றும் PRSR கான்செப்ட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஆடியன்ஸான நீங்க கேள்விகளையும் கேட்கலாம் பிரேக்குக்கு அப்புறமா. ஜெயிக்கணுங்கிற ஆசை வெற்றிக்கான பாதையை திறக்கும். வரதும் போறதும் ஆன் டைம், வட்டியை கட்டணும் ஆன் டைம், சந்தோஷம் ஆல் டைம். என்ன விஷயம் ரமேஷ் சார்?
அசோக் சார், இந்த முதல் அறிவுரை எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா பணத்தை கட்டணுங்கிற விஷயம் மட்டும் எனக்கு சரியா புரியவே இல்ல. அது அறிவுரை இல்ல, உண்மை. அப்படின்னா? ஒரு வியாபாரத்துல முன்னேறணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படலாம். ஆ. அதுக்கு உங்க பேங்க் அப்பப்போ பணம் கொடுத்து உதவலாம். அதே நேரம் நீங்க வாங்கின கடனை சரியான நேரத்துல திரும்பி கட்டியாகணும் இல்லையா? ஓ, சரி சரி. இன்னும் வேற என்ன பண்ணணும்? அதுல முதல் முக்கியமான விஷயம், என்ன காரணத்துக்காக லோன் வாங்குறீங்களோ அதுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தணும். வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதே சமயம் சரியான நேரத்துல அந்த லோனை திரும்ப கட்டிடணும். இப்ப நான் சொல்றது புரியுதா? சோ கடனை கட்டுங்க ஆன் டைம், சந்தோஷமா இருங்க ஆல் தி டைம். RBI சொல்றத கவனமா கேளுங்க, தொழில பெருக்குங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிட்பி MSME உரையாடல். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது கிரீன் ஃபைனான்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் MSME growth பத்தி. நம்மளோட பேசுறதுக்காக டாக்டர் அசோக் குமார் இருக்காரு, ஃபார்மர் டெபியூட்டி டைரக்டர் ஜெனரல், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. உலகளவுல பார்க்கும்போது வணிகர்களுக்கு ஒரு தடையா அமைஞ்சிருக்கு ESG. சோ என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸை MSMEs எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ தொழில் முனைவோர் வெறும் கார்பன் வெளியேறதுல மட்டும் கவனத்தை செலுத்தாம அதை சரி பண்ணுன்னு நினைக்காம, நீங்க எந்த விதத்துல உங்களுடைய வேலைகளை, அதாவது தொழில் முனைவோர் எந்த வேலையை செய்யறாங்களோ அவங்க ப்ராடக்ட் சொசைட்டியை எப்படி எஃபெக்ட் பண்ணுது, கம்யூனிட்டியை எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அதோட நீங்க நடத்துற தொழில் இருக்கே அது எப்படி நடக்குது, நீங்க நல்லா நடத்துறீங்களா, மக்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்குதா, ஜெண்டர் பேலன்ஸ் ஆகுதா, இதையெல்லாம் பார்க்கறதுக்குன்னு ஒரு நிலை இருக்குல்ல, அது இந்த எல்லாத்தோடைய மதிப்பீட்டை ஒன்னா சேர்த்து நல்லா ஒரு கன்சாலிடேட்டட் உருவமா பார்க்கப்படுது. இதுதான் அவங்க பிசினஸை ஈவன் ரொம்ப காம்படிட்டிவாக்கும், அதோட நிறைய விசிபிலிட்டிஸை தரும், உங்க மார்க்கெட்டை இன்னும் அதிகமாக்கும், உங்க ப்ராடக்டோட காஸ்டோட ரிட்டர்ன் வருது இல்லையா, அது அதிகமா வரும். அதுவும் இந்த திட்டத்துல ஒருவேளை நீங்க இதை எடுக்காம இருந்திருந்தா சோ இப்போ நாம ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்தியாவோட சஸ்டைனபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ஃப்ரேம்வொர்க் VRSR பத்தி. சோ பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்குள்ள என்னெல்லாம் வரும்? இது நம்ம ஒரு செபி, ஒரு குறிப்பா ஒரு டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்டிங்கான ஒரு சிஸ்டம் உருவாயிருக்கு. அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க டிஸ்க்ளோஸ் பண்றீங்க உங்களுடைய சப்ளை செயின்ல எவ்வளோ கார்பன் வெளியேறுது, அது வெளியேறதால சொசைட்டிக்கு எவ்வளோ தாக்கம் ஏற்படுது, நீங்க ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த ரா மெட்டீரியலை எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, அந்த ரா மெட்டீரியலுடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ல சொசைட்டிக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, இம்பாக்ட் என்ன ஏற்படுது, அது எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே டாக்டர் அசோக், இன்டர்நேஷனலி அப்ளிகபிள் லாவை பத்தி பேசணும்னா 2026 சட்டம் ஏற்றிருக்காங்க ஐரோப்பிய சங்கத்துல. CBAM, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். என்ன சட்டம் அது? யூரோப்ல எந்த ப்ராடக்ட் என்டர் ஆகுதோ அவங்களோட எமிஷனோட தரநிலை இருக்குல்ல, அது அவங்களுக்கு சமநிலையில் இருக்கணும். அதாவது யூரோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு வேளை வெளியில இருந்து அவங்க ஏதாவது இம்போர்ட் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்டோட எமிஷன்ஸோட அளவு இருக்குல்ல, அது அவங்க அளவுக்கு அதிகமா இருந்தா, எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க டாக்ஸ் கொடுத்தாகணும் காம்பன்சேட் பண்றதுக்கு. அதாவது கார்பன் டாக்ஸ்னு தான் சொல்லணும். டாக்டர் அசோக், நம்ம அடுத்த செக்மெண்ட் மித் அண்ட் ரியாலிட்டி. நான் உங்ககிட்ட சில எண்ணங்களை ஷேர் பண்ணுவேன், இது பிரம்மையா இல்ல உண்மையான சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா முதல் எண்ணம் கிரீன் டெக்னாலஜிஸ், அதாவது காஸ்ட்லி டெக்னாலஜிஸ். மித் ஆர் ரியாலிட்டி? இது கண்டிப்பா மித்து தான். ஏன்னா நாங்க கிரீன் டெக்னாலஜிய வேற கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா டெக்னாலஜிஸ் இத நாங்க சொல்றது ஒரு லைஃப் சைக்கிள் காஸ்ட், அதாவது அவங்களுடைய மொத்த லைஃப் சைக்கிளினுடைய காஸ்டிங்கா தான் பார்க்க வேண்டியிருக்கு. வெறும் அப்ஃப்ரண்ட் காஸ்டிங் மட்டும் இல்ல. அதாவது அப்ஃப்ரண்ட் காஸ்ட் ஒருவேளை கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம். அடுத்த எண்ணம், கிரீன் ஆகிறது வெறும் பெரிய தொழில்களுக்கு மட்டும்தான். மித் ஆர் ரியாலிட்டி? கண்டிப்பா இல்ல. சின்ன தொழில் முனைவோர்களும் ஏதோ ஒரு சப்ளை செயின்ல பெரிய தொழிலதிபர்கள் கூட இருக்காங்க. பெரிய தொழில் கூடங்களுக்கான சப்ளை செயினையும் அவங்க தான் தராங்க. அது மட்டும் இல்லாம பெரிய ஆளுங்கெல்லாம் கிரீன் ஆகணும்னு நினைச்சா அவங்களுடைய எமிஷனை அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல அப்ஸ்ட்ரீம்ல எந்த சப்ளை வருதோ அதுவும் அவங்கள மாதிரியே கிரீன் இனிஷியேட்டிவோட போற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஒரு நிலையான வளர்ச்சிக்கு நம்மளுடைய எல்லார் பங்கும் ரொம்பவே முக்கியம். சரி வாங்க, மறுபடியும் ஒரு முறை இந்த டீமோட முக்கியமான விஷயங்களை ரீகேப் பார்க்கலாம். MSMEsகளுக்கு கீ டேக் அவேஸ். கிரீன் இனிஷியேட்டிவ்ஸால வெறும் சுற்றுச்சூழல் மட்டும் பாதுகாக்கப்படல, தொழில் செலவுகளும் குறையுது, அதோட லாபமும் அதிகரிக்குது. குளோபல் மார்க்கெட் அண்ட் பெரிய பையர்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு ESG மற்றும் Z உதவியா இருக்கு.
சிறிய அளவுல கூட ஆரம்பிக்கலாம். எதிர்காலத்துக்கு தயாரா இருங்க. எந்த பிசினஸ் இன்னைக்கு கிரீனா இருக்கோ அதுதான் வருங்காலத்துல மார்க்கெட்ல நிலைக்கும். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளுக்கான நேரம் வந்தாச்சு. ஆடியன்ஸ் Q&A. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிட்பி MSMEயோட 6வது எபிசோட் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்யூஷன்ஸோட தீமை பத்தி இருந்தது. உங்களுடைய பதிவுகளும் நிறைய கேள்விகளும் எங்களுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆன்லைன் வாயிலாக நம்மோடு இணைகிறார் டாக்டர் சுபாஷ் முத்ரா, ஃபார்மர் டெபியூட்டி கவர்னர் RBI. வணக்கம் டாக்டர் முத்ரா. வணக்கம் அமித் சார். முதல் கேள்வி ஜெய்ப்பூர்ல இருந்து ராகுல் சௌத்ரி கேக்குறாரு. நான் ஜெய்ப்பூர்ல ஒரு ரப்பர் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நடத்துறேன். எங்க ஊர்ல ரா மெட்டீரியல்ஸோட பிரைசஸ் சில சமயம் அதிகமா இருக்கு, சில சமயம் கம்மியா இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் அதை மொத்தமா வாங்கிடணுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாமா, அதுவும் ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகாம? ராகுல் சார், இந்த கேள்விக்கான பதில் 2-3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட ஃபார்ம் ஆர்டர் இருக்கா? நீண்ட நாளைக்கு நீங்க பல்கா பர்ச்சேசிங் பண்ணா உங்களுடைய சப்ளை கண்டினியூஸா வந்துட்டு இருக்குமா? ஒருவேளை பிரைசஸ் அதிகரிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, உங்ககிட்ட நிலையான ஆர்டர் இருந்தா நீங்க பல்கில் வாங்கினா உங்களுக்கு நிறைய யூசேஜஸ் இருக்கும். ஒருவேளை பிரைசஸ் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருந்தா அதோட உங்ககிட்ட ஆர்டர்ஸுக்கான ஷூரிட்டியும் இல்லைன்னா அப்ப நீங்க சின்ன சின்ன பேட்சஸா பண்றது தான் நல்லது. அப்படி பண்ணாதான் உங்க ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகாம இருக்கும். அடுத்த கேள்வி ஆதித்யா ரெட்டி கேட்டிருக்காரு, சிட்டி ஆஃப் பெர்ல் ஹைதராபாத்ல இருந்து. அவரும் அவருடைய சிஸ்டரும் ஒரு சின்ன IT கன்சல்டிங் ஃபர்ம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ப்ராஜெக்ட் எப்பெல்லாம் டிலே ஆகுதோ பில்லிங் நின்னு போயிடுது. ஆனா சேலரிஸ், ரெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ் உடைய செலவு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சிச்சுவேஷன் ரொம்ப டைட் ஆயிடுது. இந்த மாதிரி நேரத்துல ஃபண்ட்ஸை எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றதுக்கு சரியான வழி என்ன? நீங்க அதித்தி, நீங்க யூனிக்கான நிலைமையில இருக்கீங்க. ஏன்னா IT இண்டஸ்ட்ரியில பில்லிங் மைல்ஸ்டோனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை முயற்சி பண்ணணும். உங்களுக்குன்னு சின்ன சின்ன மைல்ஸ்டோன் இருக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை மைல்ஸ்டோன்ல டிலே ஆகுதுன்னா வேற ஏதாவது காரணமா இருந்தா நீங்க முயற்சி பண்ணி உங்களோட சர்வீஸ் அவைல் பண்றாங்களோ அவங்க பார்ஷியல் இன்வாய்சிங்க்கு தயாரான்னு தெரிஞ்சுக்கணும். அதோட உங்ககிட்ட எப்பவுமே கேஸ் பஃபர் இருந்துகிட்டே இருக்கணும். கூடவே உங்ககிட்ட இருக்கிற ஃபைனான்சியல் ஆப்ஷன்ஸையும், அதாவது கேஷ் கிரெடிட்டா இல்ல ஓவர் டிராஃப்ட் டைப்பா, நீங்களும் எப்பவுமே இந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியில ஆடியன்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொன்ன டாக்டர் முத்ரா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much ஃபார் ஜாயினிங் us on. ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்களும் சிட்பி MSME நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா, பதிவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். இமெயில் அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க, samvad@sidbi.in. உங்களுக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறேன், MSME சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். ஒவ்வொரு செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே அன்னைக்கு தூர்தர்ஷன்ல நீங்க இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த தொடருடைய 8வது எபிசோட், அதோட தீம் பாலிசி அவேர்னஸ் ஃபார் MSMEs. அதுல நாம தெரிஞ்சுக்க போறது ஏன் நாம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து தகவல்களை பகிர்ந்துகிட்ட டாக்டர் அசோக் குமாருக்கு நன்றி. என்ன Thank நீங்க you very இங்க much. அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.